எனவே இறை நோக்கிய பயணம் அல்லது தன்னை நோக்கிய பயணத்தை எப்போது செய்வது அப்படின்னு கேட்டால், வயதான பிறகு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தோற்று போயிடும். எப்போ செய்யணும்? இளமை இருக்கும்போதே கற்றுக்கொள்ள வேணும். அப்படி தான் நம்முடைய அருளாளர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனவே ஒரு உயிருக்கு இறைவனை நோக்கிய பயணம் அல்லது தன்னை நோக்கிய வினா என்பது எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. அப்படிங்கிறதான் காலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்ற உண்மை. நாவுக்கரசு பெருமான் ஒரு தேவாரத்தில் சொல்லுகிறார், என்னுடைய இளமை காலம், அதாவது குழந்தை பருவம், இளமை காலம், அந்த இளமைக்கு அடுத்து வந்த ஒரு பருவம், இந்த எல்லா நிலையிலும் எது குறிக்கோள் என்று தெரியாமலே ஓடி ஓடி நான் கெட்டு நின்றது தான் மிச்சங்கிறார். இது அவருடைய அனுபவத்தை சொல்லார். பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மாதம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன். ஒரு குறிக்கோள் இல்லாமல் கெட்டு போய் நிற்கிறேன். எங்கே பாடுகிறார்? சேலுலாம் கழனி பலன் வேறு திருக்கொண்டீச்சரத்துலானே என்கிற அந்த திருக்கொண்டீச்சரம் அப்படிங்கிற தலத்தில் பெருமானை இளமையும் போயிருச்சு, அதுக்கப்புறம் முதுமையும் இப்போ கடந்து நிற்கிறேன், எங்கே ஓடுனே எதை நோக்கி வந்தனே தெரியாமல் நிற்கிறோம் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி நிற்கக்கூடிய ஒன்றாக இருக்கிற